கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன? நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ எனக்கு வேலை கொடுத்தியா, நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில இருக்கு, என் பவர் அது. ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ ஆம்ஸ்ட்ராங் சட்டமே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின ஐயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பிஜேபி எழுதுனா அவர் தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லாக இறங்கி அண்ணனை தப்பு தப்பா எழுதுது. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீ ஈஸியாக டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழி, ஐயாவுடைய வழியில், அண்ணலுடைய வழியில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் போராடுவோம். உங்களை எந்த காலத்துலேயும் ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்கள் நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எங்களை த்ரெட்டன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உடனே த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணன் டெத்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் மாச்சூரில் இருக்கிறாரு. எவ்வளோ மோசமாக அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை கூட்டு போகாமல் பயங்கரமாக மக்களே வன்முறையை நாடாமல் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம். ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக, தேவைகள் மூலமாக எவ்வளோ அறவழியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை திருப்பி ரொம்ப மோசமாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க. இது எச்சரிக்கை தான். ஸோ காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காவல்துறையுடைய விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டாக நாங்கள் என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன், மெட்ராஸே கட்டி ஆண்டார். உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. அண்ணல் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சுக்க, அதாவது அந்த பவரை அவங்க காலி பண்ணுறதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதில்